கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புது பாட்டிற்குரியவர், அவர் ஆராதனைக்குரியவர், அவர் புகழப்படத்தக்கவர். இந்த தேவன் நம்மை உண்டாக்கினவர் மட்டுமல்ல, நம்மை அனுதினமும் போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன். இந்த அதிகாரத்தின் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிற்க கண்டேன் என்று சொல்லுகிறது. இங்கே சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவர் என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவர்கள், அவருடைய ராஜ்யத்திற்கென்று தகுதியாக்கப்பட்டவர்கள் அங்கே ஒரு பாட்டை பாடினார்கள். அந்த கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, அந்த பாட்டை சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் இந்த புதுப்பாட்டை அந்த ஜனங்கள் பாடினார்கள். 144,000 பேர். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. மீட்கப்பட்ட ஜனங்கள் தான் இந்த பாட்டை கற்றுக்கொள்ளவும் முடியும், பாடவும் முடியும். வேறு யாருக்கும் இந்த பாட்டு கற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானால் அவர்களால் அதை பாடவும் முடியாது. இந்த ஜனங்கள் தேவனுக்கு புது பாட்டை பாடினார்கள். பாட்டு பாடுவதென்றாலே ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான நேரம். புது பாட்டை பாடும் பொழுது அது இன்னும் ஒரு சந்தோஷமான, குதூகலமான ஒரு நேரம். தேவனுடைய சன்னதியிலே எப்பொழுதும் மகிழ்ச்சி தான். அங்கே தேவனுக்கு புது பாட்டை பாடினார்கள். இவர்கள் யார் என்றால், கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள், மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். மட்டுமல்ல, இவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாமல் இருக்கும் பொழுதுதான் இந்த புது பாட்டை பாட முடியும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தாலே நம்மை தமக்கண்டு மீட்டெடுத்திருக்கிறார். நாமும் இந்த புதுப்பாட்டை அவருடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட இருந்து அவரை பாடும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அதற்காக பிரயாசப்பட வேண்டும், அதற்காக வாழ வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே நாங்கள் கர்த்தருக்கென்று புது பாட்டை பாடும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி. துதி கன மகிமை எமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.